ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் எடுத்துக்காட்டு 8 15 8 16 பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு 8 15 என்ன கொடுத்துருக்காங்க? தரவின் சராசரியானது 25.6 மற்றும் அதன் மாறுபாட்டு கெழுவானது 18.75 எனில் அதன் திட்ட விலக்கத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதிடலாம் பாருங்கள். தரவின் சராசரி, சராசரிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸ் பார்னு சொல்லுவோம். எக்ஸ் பார் ஈக்குவல் டு 25.6. அடுத்து அதன் மாறுபாட்டு கெழுவானது, மாறுபாட்டு கெழுங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சிவி, அதாவது இங்கிலீஷில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சொல்லுவோம். அதை எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 18.75ன்னு கொடுத்துருக்காங்க. ஏனில் அதன் திட்ட விலக்கம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம மாறுபாட்டு கெழுவுக்கான ஃபார்முலா எழுதணும். ஃபார்முலா என்ன? மாறுபாட்டு கெழு CV equal to sigma by x bar into 100%. சரியா? இதுதான் ஃபார்முலா. இப்போ இதில் நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியும்னு பாருங்கள். CV தெரியும், எக்ஸ் பார் தெரியும். அப்போது திட்ட விலக்கம் சிக்மா கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ CV ஃபஸ்ட்டு தெரிஞ்சதெல்லாம் போடுற பாருங்கள். CV ஈக்குவல் டு 18.75 ஈக்குவல் டு சிக்மாங்கிறது அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பாருங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25.6 பெருக்கல் 100. இப்போ பாருங்கள், தெரிஞ்சதுலேயே ஒரு சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ இது இங்கே வந்துச்சுன்னா இங்கே வகுத்தலில் இருக்குது, இது இந்த சைடு வரும்போது பெருக்கல்ல வருமா? என்னென்னு வரும்? 18.75 பெருக்கல் 25.6ன்னு வரும். அதுக்கப்புறம் இங்கே பெருக்கல்ல இருக்கிறது சமத்துக்கு இந்த சைடு வரும்போது வகுத்தலில் வருமா? அப்போ வகுத்தல் 100ன்னு கீழே வரும். ஈக்குவல் டு சிக்மா. இப்போ இந்த ரெண்டையுமே பெருக்கி 100ஆல் வகுக்கணுமா? ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் பெருக்கலாம் பாருங்கள். பெருக்கிறத நான் எங்கள் சைடில் போடுறேன். பெருக்கும்போது நம்ம புள்ளியெல்லாம் எடுத்துக்காமல் பெருக்கலாம். அதுக்கப்புறம் புள்ளி வச்சுக்கலாம். புள்ளி எடுத்துட்டோம் அப்படின்னா 18.75 பெருக்கல் 256ன்னு வருமா? இப்போ பெருக்கலாம் பாருங்கள். 5 30, 30க்கு 0 மிச்சம் 3, 6 42, 42 3 45, 45க்கு 5 மிச்சம் 4, 6 48, 48 ஒரு 4 52, 52க்கு 2 மிச்சம் 5, 1 6 6 1 5 11. அடுத்து 5 25 மிச்சம் 2, 7 35, 35 2 37 மிச்சம் 3, 8 40, 43 43 மிச்சம் 4, 1 5 5 4 9. அடுத்து 2 10, 10க்கு 0 மிச்சம் 1, 2 14 14 1 15, 15க்கு 5 மிச்சம் 1, 2 16 16 1 17 மிச்சம் 1, 1 2 2 1 3. இப்போ இதையெல்லாம் கூட்டணும் அப்படின்னா 0, 5 5 10 0 மிச்சம் 1, இது 10 0ன்னு வரும். இப்போ மிச்சம் 1ன்னு வரும். இங்கே 2 5 இதுக்கு 10 10க்கு 0 மிச்சம் 1ன்னு வரும். இது 9 1 10 18 18க்கு 8 மிச்சம் 1, இந்த மாதிரி வருதா? இப்போ புள்ளி பாருங்கள், இங்கே 2 ஸ்தானம் தள்ளி இருக்குது, இங்கே 1 ஸ்தானம் தள்ளி இருக்குது. அப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுமா? 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோன்னா இங்கே புள்ளி வருமா? என்னென்னு வருது? நான் இதை லெஃப்ட் ரைட் மட்டும் மாற்றி எழுதுகிறேன். அப்போ சிக்மா ஈக்குவல் டு என்னென்னு வந்திருக்கு? 480/100ன்னு வந்திருக்கா? இப்போ இதில் பாருங்கள், 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். இங்கே 10ன்னு இருக்கனால வகுத்தலில் இருந்துச்சுன்னா புள்ளி எப்பவுமே இந்த சைடு தள்ளி வரும். இங்கே ஒரு 0 இருக்கனால புள்ளி ஒரு ஸ்தானம் இந்த சைடு தள்ளி வந்துச்சு அப்படின்னா 4.8ன்னு வரும். சரியா? அவ்வளோதான் ஆன்சர். அப்போ சிக்மாவோட வேல்யூ திட்ட விலக்கம் ஈக்குவல் டு 4.8. அடுத்தது எடுத்துக்காட்டு 8 16. பின்வரும் அட்டவணையில் ஒரு பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவர்களின் உயரம் மற்றும் எடைகளின் சராசரி மற்றும் விளக்க வர்க்க சராசரி ஆகிய மதிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஓகேவா? டேபிள் கொடுத்துருக்காங்க. இங்கே உயரத்தோட சராசரி இது, விளக்க வர்க்க சராசரி இது. அதே மாதிரி எடையோட சராசரி இது, விளக்க வர்க்க சராசரி இது. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இவற்றில் எது மற்றொன்றை விட அதிக வேறுபாடு உடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேறுபாடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்கணும். எதுக்கு அதிகமான மாறுபாட்டு கெழு வருதோ அதுதான் அதிக வேறுபாடு உடையது அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்கலாம்.
இப்போ தீர்வு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் உயரத்துக்கான மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்க போகிறேன். அவங்க கொடுத்துருக்கறத அப்போ நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். அதாவது எக்ஸ் பார் 1ங்கிறது உயரத்துக்கானது, எக்ஸ் பார் 1 சராசரிங்கிறது 155 சென்டிமீட்டர். அதே மாதிரி விளக்க வர்க்க சராசரி சிக்மா ஸ்கொயர் 1 வந்து 72.25 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ மாறுபாட்டு கெழு அதையுமே CV 1ன்னு நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கான ஃபார்முலா சிக்மா 1 எக்ஸ் பார் 1 இன்ட்டு 100%. ஓகேவா? இதுதான் மாறுபாட்டு கெழுக்கான ஃபார்முலா. இப்போ இதில் பாருங்கள், நம்மளுக்கு இங்கே வந்து விளக்க வர்க்க சராசரி சிக்மா ஸ்கொயர் தான் தெரியும். ஆனால் நம்மளுக்கு இங்கே என்ன போடணும் ஃபார்முலாவில் சிக்மா தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதிலிருந்து சிக்மா கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு தெரிஞ்சது சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு 72.25ங்கிறது தெரியுமா? இப்போ நம்மளுக்கு சிக்மா வேணும்னா இங்கே இருக்கிற ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது, சமத்துக்கு இந்த சைடு வரும்போது ரூட்டில் வருமா? அப்போ ரூட் ஆஃப் 72.25ன்னு வருமா? சரி, இப்போ என்ன பண்ணணும்? இந்த நம்பருக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிச்சி வர்ற ஆன்சர் தான் திட்ட விலக்கம் சிக்மா. சரியா? இங்கே வர்க்கமூலம் நான் போடுற பாருங்கள். 72.25க்கான வர்க்கமூலம். இப்போது ஜோடி ஜோடியாக தான் நம்ம நம்பர் எடுத்துக்குவோம். அப்போ 72 ஜோடி எடுக்கும்போது 72க்குள்ளே வர மாதிரி வர்க்க நம்பர் என்ன வரும்? 8 8 64ன்னு எடுக்கலாமா? 9 தடவை எடுத்தோன்னா 9 9 81, இதை விட அதிகமாக போயிடும். அப்போ 8 8 64ன்னு தான் வரும். இதிலிருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 72ல் 64 போயிடுச்சுன்னா 8ன்னு வரும். அடுத்து இங்கே நான் புள்ளி இருக்கனால நான் புள்ளி வச்சுக்கிறேன். இப்போ அடுத்த நம்பர் ஜோடியை நம்ம கீழே இறக்குவோமா? இப்போ 820 இங்கே மேலே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை 2ஆல் பெருக்கி இங்கே போடுவோம். இங்கே 8 இருக்கிறனால அதை 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 16ன்னு வரும். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு நம்பர் போடணும். அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது வர்ற ஆன்சர் இதுவாக வரணும் அப்படின்னா என்ன போடலாம்? 5 தடவை போட்டோம் அப்படின்னா கரெக்டாக வரும். 5 25, மிச்சம் 2, 5 30, 32 32, 32க்கு 2, மிச்சம் 3, 1 5 5 3 8. சரியா? இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வருதா? அப்போ நம்மளுக்கு வந்த ஆன்சர் சிக்மா ஈக்குவல் டு 8.5ன்னு வந்திருக்கா? இப்போ கொண்டு போய் ஃபார்முலாவில் போடலாமா? இது என்னது? சிக்மா. இது வந்து 1, சிக்மா 1. சரியா? இப்போ ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா CV1 ஈக்குவல் டு சிக்மா 1க்கானது 8.5, எக்ஸ் பார் 1ங்கிறது 155 பெருக்கல் 100% இருக்கா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை இங்கே பெருக்கிக்கலாம். பெருக்கணும் அப்படின்னா இதை 100ஆல் பெருக்கும்போது ஒரு 0 2 0 இருக்கனால புள்ளி வந்து இங்கே ஒரு ஸ்தானம் தான் தள்ளி இருக்குது. அதனால ஒரு ஸ்தானம் வெளியே வந்துடும். அப்போ இன்னொரு 0 இங்கே சேர்ந்துருமா? அதாவது இப்படி வந்துருமா? புள்ளி ஒரு ஸ்தானம் தள்ளி இருக்கனால ஒரு 0க்கு இந்த புள்ளி இங்கே வெளியே வந்துடும். அடுத்த ஒரு 0 இது கூட சேர்ந்துடும். இப்போ கீழே இருக்கிறது 155ன்னு இருக்குது. இப்போ இதை பாருங்கள், ரெண்டையுமே 5ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா கீழே 15ல் 3 15ன்னு வரும், 1 5 5ன்னு வரும். இதை 5ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 5 5, மிச்சம் 3ன்னு இருக்குமா? 35ல் 7 7 5 35ன்னு வரும். இப்போ 0க்கு 0. இப்போ நம்மளுக்கு என்னன்னு வந்திருக்கு? 170/31ன்னு வந்திருக்கு. அதாவது 170 31ஆல் வகுக்கணும். வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு CV1 கிடச்சிரும். இப்போ நான் இங்கே போடுற பாருங்கள், 170 31ஆல் வகுக்கணும். இதை வந்து இப்போ இதில் எத்தனை தடவை 3ஆம் வாய்ப்பாடு சொல்லி பாருங்க. I3 15, R3 18ன்னு போயிடும், 180ன்னு போயிடும் நம்மளுக்கு. அப்போ I3ஓட நிறுத்திக்கலாம். I3 15ன்னு வரும். பெருக்கணும் அப்படின்னா 1 5 I3 15. இப்போ இதிலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா என்னென்னு வருது? இப்போ 15ன்னு வருது. அடுத்து இங்கே எந்த நம்பரும் இல்லாதனால நான் இங்கே புள்ளி வச்சுட்டு ஒரு 0 சேர்த்துறேன். இப்போ 150ல் எத்தனை தடவை வரும்? 5 தடவை போட்டோம் அப்படின்னா 155ன்னு வருது. அப்போ நம்ம இதுக்கு விட கம்மியாக 150 தான் வேணும். அதனால் நான் 4 தடவை போடுறேன். 1 நாள் 4, நான் 3 12. இப்போ இதிலேருந்து 150லிருந்து 124 கழிச்சோம் அப்படின்னா எவ்வளோன்னு வருது? மிச்சம் 26. இப்போ மறுபடியும் நான் ஒரு 0 சேர்த்துறேன். ஏன்னா எப்போவுமே புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் எடுத்துக்கிட்டு அதை 2 ஸ்தானமாக மாற்றுவோம். மறுபடியும் ஒரு 0 சேர்த்திருக்கேன். இப்போ 260ல் எத்தனை தடவை 31 வரும்? அதே மாதிரி 3ஆம் வாய்ப்பாடு சொல்லி பாருங்கள். 8 3 24, 9 3 27ன்னு வரும். 9 தடவை போட்டால் 270ன்னு போயிடும். இப்போ 8 3 24ஓட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ 8 தடவை போட்டோம் அப்படின்னா 1 8 8, 8 3 24 இப்படி வருதா? இப்போ இதிலிருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 12, மறுபடியும் ஒரு 0 சேர்த்துறேன். ஏன்னா இங்கே 3 ஸ்தானம் வேணும். அப்போ இன்னொரு 0 சேர்த்துறேன். இப்போ இதுக்குள்ளே எத்தனை தடவை வரும் அப்படின்னா 3 தடவை தான் வரும். 4 தடவை போட்டோன்னா இதை விட அதிகமாக போயிடும். 120 விட அதிகமாக போயிடும். அப்போ 3 தடவை தான் வரும். 3 1 3 3 3
9 சரியா? இப்போ இதை கழிக்க கூட வேணாம், நம்மளுக்கு இங்கே 3 ஸ்தானம் கிடச்சிச்சு. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ இதை எப்படி எடுக்கலான்னு பாருங்கள். 5.4 இந்த 3வது நம்பர் 5ஆவோ 5 விட அதிகமாகவும் இருந்துச்சுன்னா பக்கத்து நம்பர் கூட 1 சேர்த்துவோம். கம்மியாக இருக்கனால நான் இங்கே அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ 5.48ன்னு வருதா? இப்போ நம்மளோட ஆன்சர் CV1 ஈக்குவல் டு 5.48. மறக்காமல் இந்த சதவீதம்ங்கிறத போடணும். அதுதானே நம்மளுக்கு ஃபார்முலா. இப்போ CV1 ஈக்குவல் டு 5.48%. இது எதுக்கானது? உயரத்துக்கானது மட்டும்தான். இப்போ நம்ம எடைக்கு கண்டுபிடிக்கணுமா? போடலாம் பாருங்கள். எடைக்கானது அதை என்னென்னு எடுத்துக்கலாம்? x/2ன்னு எடுத்துக்கலாம். எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். 46.50 கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்க. அதே விளக்க வர்க்க சராசரி சிக்மா ஸ்கொயர் 2ன்னு எடுத்துக்கலாம். அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 28.09 கிலோகிராம் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ பாருங்கள். இப்போ இதுக்கு மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்கணும். மாறுபாட்டு கெழு ஃபார்முலா நம்ம CV2ன்னு எடுத்துக்கலாமா? CV2 ஈக்குவல் டு சிக்மா 2/x/2 இன்ட்டு 100%. முன்ன மாதிரியே சிக்மா ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு சிக்மா தான் வேணும். அப்போ அதே மாதிரி எடுக்கலாம் பாருங்கள். சிக்மா 2 ஸ்கொயர் 28.09 இருக்குது. அப்போ நம்மளுக்கு சிக்மா வேணும் அப்படின்னா சிக்மா 2 ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயர் இருக்கிறது சமத்துக்கு இந்த சைடு வரும்போது ரூட்டில் வருமா? அப்போ √28.09. இப்போ இதுக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணுமா? பாருங்கள். 28.09க்கு நான் வர்க்க மூலம் எடுத்தேன் அப்படின்னா 2 நம்பர் ஜோடி எடுத்துக்கலாம். இப்போ 28க்குள்ளே வர மாதிரி வர்க்க நம்பர் என்னென்னு வரும்? 5 25ன்னு வருமா? கழிச்சோம் அப்படின்னா 3. இப்போ இங்கே புள்ளி இருக்கனால நான் இங்கே புள்ளி வச்சுக்கிறேன். அடுத்து 0.9 கீழே இருக்கணும். இப்போ பாருங்கள். மேலே இருக்கிற நம்பர் 2ஆல் பெருக்கி இங்கே போடுவோமா? அப்போ 2 10ன்னு வரும். இப்போது இங்கே என்ன போடுறோமோ அதையே இங்கே போட்டு பெருக்கும்போது வர்ற ஆன்சர் இதுக்குள்ளே வரணும் அப்படின்னா இப்போ நான் இங்கே 3ன்னு தான் போட முடியும். 3 9 3 பெருக்கல் 0 0 1 3 3 சரியா? இப்போ சரியாக வந்துருச்சு. அப்போ 0ன்னு வந்துடுது. இப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? சிக்மா 2வோட வேல்யூ 5.3. இப்போ இதை கொண்டு போய் ஃபார்முலாவில் போடலாம் பாருங்கள். அப்போ மாறுபாட்டு கெழு CV2 ஈக்குவல் டு சிக்மா 2வோட வேல்யூ 5.3. x/2வோடது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 46.50ன்னு கொடுத்துருக்காங்க. பெருக்கல் 100ஆல் பெருக்கணும் சரியா? இப்போ பாருங்கள். இப்போ கீழே வந்து புள்ளியில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் பெருக்க முடியாது. அப்போ அந்த புள்ளி எடுக்கணும் அப்படின்னா இங்கே எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குன்னு பாருங்கள். 2 ஸ்தானம் தள்ளி இருக்கா? அப்போ 2 0 வர்ற மாதிரி பெருக்கணும். கீழே பெருக்கிறோம். அதாவது 100ஆல் இந்த 2 0 இருக்கிற இந்த 100ஆல் பெருக்கணும் அப்படின்னா இங்கே 2 ஸ்தானம் தள்ளி இருக்கிற புள்ளி வெளியே வந்துடும். அப்போ கீழே பெருக்கணும் அப்படின்னா மதிப்பு மாறாமல் இருக்கணும் இல்லையா? அதனால் மேலேயும் பெருக்கணும். இப்போ பெருக்கணும் அப்படின்னா எப்படி வரும்னு பாருங்கள். இங்கே வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்குது. அப்போ புள்ளி 1க்கு ஒரு 0க்கு புள்ளி வெளியே வந்துடும். அப்போ இன்னொரு 0 அது கூட சேர்ந்துருமா? இப்போ 530 கீழே புள்ளி வெளியே வந்திருக்கு. அப்போ 46.50 இந்த மாதிரி இருக்குமா? இப்போ மேலே மறுபடியுமே இங்கே 100ங்கிறது இருக்குது. இதுக்கு இங்கே பாருங்கள். இந்த 0க்கு இந்த 0 போயிடும். இப்போ மிச்சம் இருக்கிறதெல்லாம் எழுதணும் அப்படின்னா இந்த 0 ஒன்று இருக்குது. அப்போ இங்கே 2 0 வருமா? சரியா? இந்த மாதிரி வருது. 5ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9 45ன்னு வரும். மிச்சம் 1 இருக்கா? அப்போ அது இங்கே கொடுக்கும்போது 15 35 15ன்னு வந்துடும். அப்போ மேலே பார்க்கும்போது இங்கே 5 5 அடுத்து 3 எடுக்கும்போது 3க்குள்ளே 5ங்கிறது இல்லை. அதனால் 0 போட்டுட்டு அடுத்த நம்பர் சேர்த்துலாம். 30 6 30 அடுத்து 0க்கு 0 போட்டுக்கலாம் சரியா? இப்போ பாருங்கள். 1060 93ஆல் வகுக்கணும். அதுதானே நம்மளுக்கு வந்திருக்கு. 1060/93. 1060 93ஆல் வகுக்கல பாருங்கள். நான் இங்கே போடுறேன். வகுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 106ங்கிறத எடுத்துக்குவோமா? 106ல் 93ங்கிறது எத்தனை தடவை வரும்? ஒரு தடவை வரும். இப்போ கழிச்சோம் அப்படின்னா 6ல் 3 போயிடுச்சுன்னா 3 10ல் 9 போயிடுச்சுன்னா 1. இப்போ அடுத்த நம்பர் கீழே இறக்கணுமா? 0வை கீழே இறக்கலாம். 130ன்னு வருதா? இப்போ 130ல் எத்தனை தடவை 93ங்கிறது வரும்? அதே மாதிரி ஒரு தடவை எதை வரும்? 93. இப்போ இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா இங்கே கடன் வாங்கினா 2 ஆகும். இங்கே 10 ஆகும். 10ல் 3 போச்சுன்னா 7 12ல் 9 போச்சுன்னா
3ன்னு வருதா 37. இப்போ நான் இங்கே புள்ளி வச்சுட்டு ஒரு 0 சேர்த்துறேன். எப்பவுமே புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் எடுத்து அதை 2 ஸ்தானமாக மாற்றுவோம். அப்போ இங்கே ஒரு 0 நான் சேர்த்திட்டேன். 9ஆம் வாய்ப்பாடு சொல்லி பாருங்க. சொன்னோம் அப்படின்னா 9×3 27ன்னு வரும். அதே 9×4 36ன்னு வரும். ஆனால் இங்கே 93ன்னு இருக்கிறனால 4 தடவை எடுத்தோன்னா இதை விட அதிகமாக போயிடும். அப்போ நான் 3 தடவை தான் போட முடியும். 3 தடவை போடுற பாருங்க. 3 9 9 27 சரியா? இப்போ இதுலேருந்து இதை கழிக்கணுமா? கழிச்சோம் அப்படின்னா இங்கே கடன் வாங்கினா இது 6ன்னு ஆயிரும். இது 10ன்னு ஆயிரும். 10ல் 9 போச்சு அப்படின்னா 1. 36ல் 27 போயிடுச்சுன்னா 91ன்னு வருதா? மறுபடியும் ஒரு 0 சேர்த்துறேன். இப்போது 910ல் 93ங்கிறது எத்தனை தடவை வரும்? இதை 10 தடவை போட்டோன்னா 930ன்னு வரும். அப்போது இதை விட கம்மியாங்கிறப்போ ஒரு தடவை கழிச்சு போடலாமா? அப்போது 9ன்னு போடலாமா? 9×3 27 மிச்சம் 2 99 81 81 2 83. இப்போ இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா இங்கேருந்து கடன் வாங்கினா இது 0 ஆயிரும். இது 10 ஆயிரும். 10ல் 7 போச்சு அப்படின்னா 3. 90ல் 83 போயிடுச்சு அப்படின்னா 7. 73ன்னு வருது. மறுபடியும் ஒரு 0 சேர்த்துறேன். இப்போ 730ல் 93ங்கிறது எத்தனை தடவை வரும்? அது 9ஆம் வாய்ப்பாடு சொல்லி பாருங்க. 7 63 8 72. இங்கே வந்து 72ங்கிறது 720ங்கிறது இதுக்கு பக்கமாக வரும். ஆனால் இங்கே 93ன்னு இருக்கனால இந்த 3 அதே மாதிரி 8 தடவை போடும்போது இதை விட அதிகமாக போயிடும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 7 தடவை போடுறேன். 7 3 21 மிச்சம் 2 9 7 63 63 2 65ன்னு வருது. இப்போ இதை கழிக்க வேணால் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் பாருங்கள். 11.3 இந்த 3வது நம்பர் 5 விட அதிகமாக இருந்தால் 1 கூட்டுவோன்னு சொல்லணும். அப்போ இங்கே 7ன்னு இருக்குது, 5 விட அதிகமாக இருக்குது. அப்போ பக்கத்து நம்பர் கூட 1 கூட்டும்போது இப்போ இங்கே பாருங்கள் 39ன்னு இருக்குது. அது கூட 1 கூட்டணும் அப்படின்னா அப்போ 40ன்னு வந்துடும். இப்போ நம்மளோட ஆன்சர் CV2 = 11.40%. இதை மறந்துடாதீங்க. இப்போ இது அதிக வேறுபாடு உடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்டுக்கு வந்தது 11.40, ஃபஸ்ட்டுக்கு வந்தது 5.48. எது அதிகம்? CV2ங்கிறது தான் அதிகம். அப்போது கீழே ஒரு லைன் எழுதணும். அதாவது CV2 வந்து CV1 விட அதிகமாக இருக்குன்னு கடைசியில் ஒரு லைன் சொல்லி முடிச்சுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.